வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சட்ட விவகாரங்களில் தாவேகாவிடம் திமுகவுக்கு முதல் தோல்வி, எங்கு தவறு நடந்திருந்தது விவரம் பாருங்க. இணையதளத்தில் வைரலாகும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு எதிராகவும் கரூர் விவகாரம் குறித்து அமைச்சர்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தது. ஆனால் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரரை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதையடுத்து திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு வாபஸ் பெறப்பட்டது. இது சட்ட ரீதியான விஷயங்களை தாவேகாவுக்கு எதிராக திமுகவுக்கு முதல் பின்னடைவு. திமுகவின் லீகல் டீம் ரொம்ப பெருசு. மருத்துவ படிப்புக்காக 27% ஓபிசி இட ஒதுக்கீடு வெற்றி ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக வரம்பு குறித்து உத்தரவு பெற்றிருந்தது. இதையெல்லாம் தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றம் போராடி திமுக பெற்றுக் கொடுத்ததாக மிகப்பெரிய வெற்றியாகும். அதேபோல தாவேக்கு எதிரான வழக்குகள் என்று எடுத்தால் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எதிரான வழக்கில் சரி, திமுகவின் செஞ்சி தலைவர்கள் கைது வழக்கும் சரி, திமுக சரியான வாதங்களை முன்வைத்து வெற்றி பெற்றிருந்தது. இந்த தொடர் வெற்றிக்கு நடுவே உச்சநீதிமன்றம் தற்போது திமுக தரப்பு சந்தித்து பின்னடைவு விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சட்ட விஷயங்களை தெளிவாக இருக்கும் திமுக எப்படி இந்த விஷயத்தில் சொதப்பியது, மனுவில் என்ன தவறு இருந்தது என்பது பார்ப்போம். கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதல்வர் விஜய் அவர்கள் வரும் 10ஆம் தேதி நேரில் சந்திக்கிறாரு. அப்போது உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை வழங்கிறாரு. ஆனால் கரூர் நெரிசல் வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் முதல்வர் நேரில் செல்வதும் அது குறித்து பேசுவதும் வழக்கு விசாரணையை பாதிக்கும் என்று திமுக அமைப்பு செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் அலோக் அராதா ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் மனு தரப்பில் திமுக மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதங்களை முன்வைத்தார். வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. இது குறித்து மீடியாக்களில் தொடர்ந்து பேசி வராரு. வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் பேசி முடிக்க உடனே டென்ஷனான நீதிபதி விஸ்வநாதன், என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்வர் பேச்சையும் செய்தியாளர்கள் உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டுமா? பேச்சுரிமை தடை கேட்கிறீங்களா? அரசியல் எதிரிகள் கருத்துக்கு எப்படி நீதிமன்றம் தடை உத்தரப்பிற்கு பிரிக்க முடியும் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இங்குதான் சிக்கலை தொடங்கியிருக்கிறது. இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இங்கு பேச்சுரிமைக்கெல்லாம் தடை வாங்க முடியாது. இதற்கு முன்பு பேச்சுரிமை தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முதல்வரை கரூர் சம்பவம் குறித்து பேசக்கூடாது என்று திமுக நீதிமன்றம் அணுகியது தவறு என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லி வராங்க. அதே போல திமுக செய்த இரண்டாவது தவறு, முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அரசு பணி ஆணைகளை வழங்கக்கூடாது என்று கேட்டதுதான். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலையை வழங்க முதலமைச்சர் கரூர் போகிறார். அவரது பெயர் FIRல குற்றவாளியாக சேர்க்கப்படலை. ஆக இது எப்படி வழக்கின் விசாரணையாக பாதிக்கும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற திமுக முன்வைத்தது. நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து மனுவை வாபஸ் பெற அனுமதித்து இப்படியான ஒரு மனுவை முறையாக தயாரித்தால்தான் இந்த வழக்கில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தாவேகா எதிரான விஷயத்தில் திமுக சந்தித்த முதல் பின்னடைவு இதுதான். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.